இந்த ஒன்றுக்கு வேறு இப்போ தான் வரும். போவோம். சரியில்லையே. யார் மெசேஜ் பண்ணியிருக்கா? ஐடி வேற புதுசாக இருக்கே. என்ன சிவா கால் பண்ணுறான்? மச்சான் வீட்டுக்கு போயாச்சா? இப்போதான்டா. ஏன் மச்சான் என்னாச்சு, டல்லாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் உனக்கு ஒரு ஐடி ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸானு கொஞ்சம் பார்த்து சொல்லு. இல்லையே, அப்படி எதுவுமே வரலையே. சென்ட் ஆகலையா? எனக்கு சென்டுன்னு காட்டுது. ஏதாச்சும் கிளிச்சாக இருக்கும். நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேனே, அதை பார்த்தியா? பார்க்கணுண்டா. சரி போய் பாரு. தூங்கு. பாய். குட் நைட் மாப்ள. ஓகேடா, பாய். யாருன்னு தெரில. மெசேஜ் பண்ணலாமா? பண்ணுவோம். தேங்க்யூ. நீங்கள் யார்? எதுக்கு? நீங்கள் யார்? கரண்ட் கட் ஆக போகுதா? யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல்.
என்ன நம்ம வீட்டை தவிர எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்கு. ஃபோன் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். சாவி எங்க? கிஃப்ட். சிவா, சிவா, சிவா. சிவா தான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தான். அவனாக தான் இருக்கும். எடு எடு. எர்ரா எர்ரா. டேய். ஓ. டேய் ஒத்தா, இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் நான் என்னடா பண்ணேன்? டேய் சிவா, விளையாடாதடா. மச்சான் நீ சொல்றதே எனக்கு புரியலடா. இருடா நானே வரேன். போனை வை. டேய் என்ன இங்கேருந்து கிஃப்ட்டை காணோம்? இங்கே தானே இருந்துச்சு.
அழகான ரோஜா, அதை வச்சு ஒரு தோட்டக்காரன், ஒரு சாதாரண மனுஷன். இந்த சாதாரண மனுஷன் இந்த அழகான ரோஜாவை பறிச்சதுக்காக இந்த தோட்டக்காரன் இந்த அழகான ரோஜாவையும் கொல்றான், இந்த சாதாரண மனுஷனையும் கொல்றான். புரியல? என்னாச்சுடா? ஒரு கெட்ட கனவுல யாருக்கோ பர்த்டே நடக்குது, அதில் வச்சு நான் கொண்டாங்கடா. ஐயோ, உனக்கு தூக்கத்தில் கூட நல்ல கனவே வராதாடா? மூட்டு பாடுறா. மணி 5 ஆச்சு. ஏன் பால் பாக்கெட் போட போறியா? இல்லை, வீடியோ கத்தால காண்ற கனவுல பழிக்கும்பாங்க. இப்படியே பேசினேன்னு வச்சுக்குவேன், உன்னை நான் தான்டா கொள்ளுவேன். மூட்டு பாடு. இந்தா எந்திரிச்சிட்ட, ஃபோனை சார்ஜ் போட்டு தூங்கு. ஐயோ, கேமரா போயிடுச்சு. இவன் அதை பார்க்குறானே. நம்ம அப்படியே படுத்துட்டோம். குட் நைட்ரா மச்சான். வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ, போகலாமா? இரு, என் ஃப்ரெண்டு வந்துட்டோம். அப்படியா? சரி, ஓகே. என்ன பார்க்குற? சும்மா பார்க்கு இங்கே தான் இருக்கேன். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே இருக்கு. ஹலோ, இரு ஒரு நிமிஷம் இருந்தால் வரேன். ஹாய் இன்பா. ஹாய் Hi. சிவா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்ன இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நீ தான் இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆனதுலேருந்து கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. ஆமாம், தனியாக தான் வந்திருக்கியா? டேய் இங்கே வாடா. என் பேர் தமிழ், என் ஃப்ரெண்டு. Hi. இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஆமாம், இவர் யாரு? இவன் என் ஃப்ரெண்டு நிதின். ப்ரோ. Hi, ஹாய் bro. ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா bro. டேய் மச்சான், டைம் ஆச்சு, போகலாமா? பாய்ங்க. பாய். பாய். போகலாமா? ம் இவன் வேற வண்டி தள்ள விட்டானே. ஐயோ, இன்பா அப்படியே தெரியாம போயிடும். தமிழ் மாதிரியே இருக்கு. தமிழ் தானே? ஓ, உங்களுக்கு ஒன்று என்ன ஞாபகம் இருக்கா? மறக்க முடியும். ஏன், நான் என்ன பண்ணேன்? அப்படி சொல்லலை, பாட்டில் பார்க்கும்போது சைல்டிஷாக இருந்தது, என்ன மாதிரி சின்னதாக இருந்ததா, அதான். இப்போ என்ன பண்ணுறீங்க? வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதான் தள்ளிட்டு சேர்ந்தே போகலாமா? போகலாமே. எங்கேயாச்சும் போகலாமா? எங்கே போகலாம்? காஃபி.
உன் நம்பர் தான். 9787084168. மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா? ம், என்ன அவனே மெசேஜ் பண்ணிட்டான்? சொன்ன அப்புறம் எப்படி ஃபோட்டோ? சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில் விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் உனையே. சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில் விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் உனையே. நான் காணும் வேளையில் வந்தாடும் பூங்காற்றே நீ வந்தாலே வாசம் எங்கும் வீசுமே. நான் கேட்கும் பாடலில் உன் வார்த்தை என் ராகம் நான் காற்று கேட்கிறேன் நீ எங்கே என் மூச்சில் நிற்கிறாய் என் நன்றே நீ ஒற்றை பார்வையில் என்னை கொன்றாயே பெண்ணை கொண்ட நீயே. நான் கனவில் தேடினேன் நீ எங்கே என் எதிரில் நிற்கிறாய் என் நன்றே நான் தீண்ட நினைக்கையில் தப்பிச் சென்றாய் உன்னோடு என் தேடல் நீடுதே. தேங்க்யூ. எதையும் பேச பேச ஃபோன் கட் பண்ணிட்டேன். சும்மா தான். சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, இப்போ வந்து சொல்லு. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? இப்போ எதுக்கு? சொல்லு. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே சிவா கூட தான் இருக்கேன். இனிமேல் நீ அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். உன் கூட யார் இருந்தாலும் இல்லைனாலும் இனி எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. எப்போவுமே இப்படியே இருக்கணும். சரி சொல்லு, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் எப்போவுமே சண்டை தான். இப்போது சண்டை போட்டு தனியாக தான் இருக்காங்க, டிவோர்ஸ்டு. ஸோ நான் தனியாக இங்கே காலேஜ், ஹாஸ்டல், ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்
ஜாலியாக தான் இருக்கேன். அப்புறம் இப்போ நீயும். உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா? என்னது? சொல்லணும் தான், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சொல்லு. டீ நல்லா இருக்கு, இன்னொரு டீ கிடைக்குமா? இந்தா ம். குடி. என்னோட சேர்த்து நீயே குடி. ஏ என்ன? டீ குடிக்க காசு இல்லை, ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுத்துட்டு போறியா? டீ குடிதும் ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் உடனே எல்லாம் சொல்லிட முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, அப்போ தான் சொல்ல முடியும். சிக்கன் கொடு. ம். என்ன? வேண்டாம். ஏன்? நீ தானே சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரும்னு. நேரங்காலம் வரும்போது கொடுக்குறேன். ஹலோ நித்தினு, நானே கால் பண்ணலாம் வந்து அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. ஓ, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லு. சரி, நீயே சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு நம்ம ஒரு நாள் தமிழ் ஒருத்தனை மீட் பண்ணோம்ல. ஆமாம். என்னன்னு தெரில, எனக்கு அவனை பிடிச்சிருச்சுடா. அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் பர்த்டே ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரி, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்ன. ஹலோ ஹலோ நிதின். ஹலோ. ஹலோ நிதின், என்னாச்சு? நேற்று கூப்பிட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் நான் கூப்பிட்டு எடுக்கவே இல்லை. எங்கே இருக்க? வீட்டில். நானும் அங்கே தான் இருக்கேன். எனது காணோம். ஓ, இரு நானே வரேன். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? என்னவா இருக்குன்னே தெரியலையே. குடிச்சிருக்கான் போல. நிதின், குடிச்சிருக்கியா? ஆமாம். என்ன அப்போ? ஏண்டி, உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நேற்று வந்தவனை லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறியேடி, என்னடி? நிதின், நீ குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க. போய் ரெஸ்ட், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் போ. இவ்வளோ நாள் அப்படி தானடி பழகுனேன். அப்போ அதெல்லாம் பொய்யா? கேர் பண்ணுற மாதிரிலாம். டேய், நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டுடா, நான் அப்படிதான் உன்னை கேர் பண்ணேன். ஏண்டி, அவனே ஒரு அனாதை பையன், அவனை போய் லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்கிற. நிதின், கண்டதையும் உளறிட்டு இருக்காத. போய் ரெஸ்ட் எடு, போ, நாளைக்கு பேசலாம். இல்லை, இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். என்கிட்ட இல்லாதது அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? ஓவரா பேசிட்டு இருக்க. ஓய், இன்னைக்கு என் பர்த்டே. நான் வந்து தமிழுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கே, அவன் என்ன சொல்லுவானே தெரியல. சரி, ஓகே, நீ தான் தமிழ், நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? தமிழ், உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குனே தெரியல. நீ என் கூட இருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லு, இல்லைனாலும் நீ ஓகே தான் சொல்லணும். உனக்கு வந்து சாய்ஸ்லாம் எதுவும் இல்லை.
சீக்கிரமா யாரோ கதவை தட்டுறாங்க. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். நிதின், நீ இவங்க 2 பேரும் யாரு? ஏன் இவ்வளோ கேவலம் போல காட்டுற? இன்வெர்ட் வந்து மெசேஜ் வந்து என்ன சரி வா போகிறோம். என்ன மட்டும் தனியாக வர சொன்னோம். எதுவும் சர்ப்ரைஸ் நான் போயிட்டாங்க. மரணம் என்னும் தோது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. இத வந்துட்டான் பாரு, வரும காதலன். ஏண்டி என்கிட்ட இல்லாதது அப்படி அவன்கிட்ட என்னடி இருக்கு? மிஸ் ஆகுற. டேய் என்னடா விளையாட்டு மயிறு காட்டுறியா? ஏண்டி இவ்வளோ வருஷமா உன் கூடவே இருக்கேன், அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. நேற்று வந்தவன் அவ்வளோ முக்கியமாக போயிட்டானோ? ரொம்ப கத்தரியே, அம்புட்டு லவ்வோ. அப்போனா இந்த ரத்தம் கூட ஒன்று சேரக்கூடாது. ஆசையா ஒரு ரோஜா செடியை வாங்கி அதை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த ரோஜா நமக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து அதை பறிச்சுட்டு போனா எப்புட்றா? ஹலோ, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வா. டேய், இந்த 2 பேரையும் ஆளுக்கு ஒரு திசையில போட்டு சரியா?
என்ன ப்ரோ ஆச்சு? ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்கள் ஃபோன் அனுப்பிச்சு தரீங்களா? ம். என்ன? என்ன இது புது நம்பராக இருக்குது? ஹலோ ஹலோ டே மச்சான், நான் தமிழ் பேசுகிறேன்டா. டேய் தமிழ், இதெல்லாம் எங்கடா இருந்த? டே அதெல்லாம் அப்போ சொல்கிறேன்டா. ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு வாடா. இதோ வரேன், வை. ஆ ஓகே. சரி ஓகே ஆ. ஓகே. ஓகே ப்ரோ, நான் அப்படியே கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஓகே ப்ரோ, பை. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. டேய் என்னடா? என்னடா ஆச்சு? யாரா சொல்றா? யாரா? என்னடா சொல்ற? என்னடா யாரா? என்னடா ஆச்சு? நித்தின் பாவை கொண்டாண்டா. என்னடா சொல்ற? நித்தின் இன்பாவை கொண்டாண்டா. அவனை கொல்லவா? சொல்ற கேள்றா. இங்க பாரு, இங்க பாருடா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அவனுக்கு உன் கையில தான்டா சாவு. நான் சொல்கிறத கேளு. நீயே இப்போ தான் செத்து பொழைச்சி வந்திருக்க. பொறுமையாக இரு. அடுத்த மாதம் அவனோட பர்த்டே வருதுல்ல, அப்பா அவனை சிறப்பாக செய்யணும். நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு. கண்டிப்பாக அவனோட சாவு கொடூரமாக இருக்கும். அவன் பர்த்டே அப்போ மட்டும் அவனை எப்படியாச்சும் வீட்டில் இருந்து வெளியே வர வைக்கிறேன். அந்த கேப்பில் நீ உள்ளே பூந்து முடிச்சிடு. செத்துட்டான்டா. வந்ததே அதுக்கு தானே. வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு வளவலலாம் பேசக்கூடாது. வா போகலாம்.
ஐயோ சாப்பிட 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 இதோட அவ்வளோதில்ல வாடா தெரியக்கூடாதுந்தா அவனை வச்சு ஒன்று போட்டேன். ஆனால் எப்படின்னு டேய் மச்சான் டைம் ஆச்சு சீக்கிரம் வாடா. டேய் மச்சான் டைம் ஆச்சுடா சீக்கிரம் வாடா. இல்லைடா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேணா இன்பா செத்த இடத்த ஒரு டைம் பார்த்துட்டு வந்து விட்டா. ஏன்டா தேவையில்லாத வேலை. அது இல்லைடா. சரி பார்த்து போயிட்டு வா. ஐஃபோன் தான் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோனை போட்டு அந்த வந்து லஸ்ட்டை வாங்கிய வேண்டியதான். ப்ரோ ப்ரோ ஹவுஸ் ஓன் வெளியே போயிருக்காங்க. இன்பா வீடு ஓப்பன் என்ன ப்ரோ? ஓப்பன் தான் ப்ரோ. இவன் காதலிக்கும் பொண்ணுங்கள்லாம் பசங்க நாங்க பூனை குச்சி மியா 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 மியா. என்ன பண்றீங்க? என்ன ரத்தமா இருக்கு? இவன் தானே நீ கொண்டாடுங்க. சரி அவன்கிட்ட கேட்போம். ப்ரோ கொஞ்சம் भैया एक सेकेंड कम हियर. நீங்கள் என்ன ட்விங்ஸா? டேய் உன்னை அவனை போட சொன்னா ஏன்டா இவனை போட்டு வச்சிருக்க? இங்கே பாரு, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அவளையும் போட்டேன்னா அது என் பர்சனல், நீ தலையிடக்கூடாது. டேய் உன்னை சும்மா விட மாட்டோம். ஓ பார்த்துக்கண்டா எல்லாத்தையும். நீ தானே இது? ஆண்டி என்ன சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடாம எனக்கு 12 மணி ஆச்சு. சரி இதுங்க வரேன். அப்போ வேண்டா. டேய் இன்னும் உள்ளுக்குள்ள ஓட்டானா? டேய் இதுக்கியா? டேய் தம்பி, டேய் ஃபோனை கொடுத்து போடா. டேய் ஃபோனு புது ஃபோன்டா. டேய் அவனை வச்சு ஒன்றை போட்டு இன்பாக்கு நெத்தின் மேலே கெட்ட பேரை வர வைக்கிறதாடா என் பிளானு. ஆனால் நடுவில் அந்த நெத்தின் மயிராண்டி ஏதோ ரோஜா தோட்டக்காரன்னு சொல்லி இன்பாவை போட்டான். அவனை எப்படி போகிறதுன்னு பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நீயா வந்த. உன்னை சூடு ஏற்றி விட்டு அவனை உன் மூலியமாக போகிறதாண்டா என் பிளானு. ஆனால் அது எப்படி உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உன்னை கொள்றதை தவிர வேறு வழி தெரியல.